சம்மில் பாருங்கள், சேலரி ஆஃப் ஏ, பி அண்ட் சி டுகெதர் அமௌண்ட் இஸ் 33,300. அதாவது 3 பேரோட சேலரி ஆட் பண்ணால் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 33,300. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தே பென், அதாவது அவங்களோட செலவு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட செலவோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 80%, 85%, 75%. இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி. அப்புறம் அவங்களோட சேவிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ சேவிங்ஸ் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 80% செலவு பண்ணால் கண்டிப்பாக மீதி இருக்கிறது தான் அவங்க சேவ் பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்போது பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை நம்ம இதுலேருந்து கெஸ் பண்ணிக்கலாம். 20% வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15%, இங்கே 25%. இது வந்து அவங்க ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போது இது 7x, 6x, 9x எடுத்துக்கலாம். அந்த ரேஷியோவோட ரேஞ்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே பாருங்கள், 25% ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா 7x. அப்போ எனக்கு ஏ வேணும்னா 5 டைமாக, அப்போ 35xன்னு வரும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இது சால்வ் பண்ணிங்கன்னா 15% ஆஃப் பி வந்து 6x. அப்போ பி வந்து எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா, கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3, இது 20, இது 240xன்னு வருது. ஓகேவா? அதே மாதிரி இது பண்ணிங்கன்னா 25% ஆஃப் சி வந்து 9x. அப்போ 4னா 36xன்னு வருது. ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 35x ப்ளஸ் 40னா 75, 75யும் ஒரு 36னா 11 வருது, 11xன்னு வருது. ஆனால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 33,300ன்னு. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். எக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ 300ன்னு வருது. ஸோ எக்ஸ் 300ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? எக்ஸும் வந்து 300. ஸோ இப்போது இங்கே போட்டிங்கன்னா, இங்கே 300ன்னு போட்டிங்கன்னா 6 × 3 1800. அப்போ 15% ஆஃப் பி வந்து எவ்வளோனா 1800ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பி தான் வேணும். அப்போது 1800 × 100 / 15 இது சால்வ் பண்ணால் கிடச்சிரும். இது பண்ணிங்கன்னா 5, இது பண்ணால் 6. அப்போது 60 5 டிவைட் பண்ணி 12. அப்போது பி வந்து பார்த்திங்கன்னா 12,000. தென் சம்மோட ஆன்சர்.